சொல்லுங்க. நேஹா இருக்காளா? ஆமா இருக்காங்க. நீங்க யாரு? என் பேர் தீபக். நேஹா கூட அதே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? வாப்பா உள்ள வாங்க. உட்காருப்பா. நான் நேஹாவை கூப்பிடுறேன். சரி. நேஹா கண்ணா. நேஹா, உன்னை பார்க்க தீபக் வந்திருக்காரு. போய் உட்கார். வர. நீ யாரு? அதுக்குள்ள மறந்துட்டியா? இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? மறந்த மாதிரி நடிக்கிறேனா? நிஜமாவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்க டெய்லி பாதாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நினைவாற்றல் ரொம்ப நல்லா இருக்கும். இத பாரு, விளையாட்டுல வேண்டாம். நீ யாரு? எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? ஓகே, உனக்காக பரிசு கொண்டு வந்திருக்க. இது என்ன விளையாட்டு? பெண்கள் மேல தாக்குதல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த சோஷியல் நெட்வொர்க் வந்ததுல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு சார். அதோட இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ஏமாத்த புது ஐடியா எல்லாம் தேடிட்டு இருக்காங்க சார். சார் இந்தாங்க, உங்களுக்காக வந்திருக்கு. இது இன்விடேஷனா? கல்யாண இன்விடேஷன். வெளியே பேர் எதுவும் போடல. அபிஜித், இந்த காடப்பர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. என்னாச்சு சார்? அத நீயே பாரு அபிஜித். எல்லாம் போச்சு. அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து சார். என்னாச்சு அதுல? அப்படி என்ன இருக்கு? அட ஏன்பா நீ அதை பாத்துக்கோ, எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்கு. இது எப்படி சார் நடக்கும்? என்ன சார், வேற வழியே இல்லையா சார்? இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை சார். ஆமா தயா, நாம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த அப்பாவி பொண்ணோட உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். யாரை காப்பாத்தி ஆகணும்? அதோட எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. சிஐடி பியூரோல என்ன டென்ஷன்? இல்ல இங்க எல்லாருக்கும் லட்டு எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு வந்தா லட்டு தானே கொடுத்தாகணும் இல்லையா? என்ன கார்டு? நீங்களே வந்து பாருங்க. ஓ இதுவா? என்னோட கல்யாண இன்விடேஷன். இத பார்த்துட்டு தான் இவ்வளவு ஆடுறீங்களா? வயிற்றுச்சலா? பின்ன என்ன, நாங்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ண போறோம். வாங்கப்பா எல்லாரும் போய் டான்ஸ் பண்ணலாம். ஆமா, பெரிய தலை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கண்ணாடியில் உங்க மூஞ்சி பாக்குறீங்களா? ஏதாவது ஒட்டின்னு இருக்கா என்ன? ஏதாவது படல என்ன? இதுக்கப்புறம் தான் படம் போகுது. களங்கம் உங்களுக்கும் களங்க வரும், சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கே களங்க வரும். கல்யாணம் பண்ற மூஞ்சிய பாரு. ஊரெல்லாம் காடு கொடுத்து சந்தோஷப்படுற. கல்யாணங்கிறது ஆடம்பரமா தானே நடக்கணும். ஆமா, இது ஆடம்பரமா தான் நடக்கணும். ஆனா வயசு பசங்களுக்கு. ஆனா உன்ன மாதிரி கிழவனுக்கு இல்ல. தயா, கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? இல்லையே. கேட்டல்ல தயா, இந்த ஆளு அவன் கல்யாணத்தை பத்தி பேசுறா, உன் கல்யாணத்தை பத்தி இல்ல. ஐசி அபிஜித், நீ சொல்ல கூடாதா? இல்ல சார், அது இங்க சிஐடியில பண்ணிக்கூடாது. போடு. அபிஜித், இப்ப என்ன சொன்ன நீ? இல்ல சார், நான் என்ன சொல்ல வந்தேன். இப்ப எதுக்காக இந்த வார்த்தையை நீ சொன்னேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல தேவையே இல்ல சார். சிஐடி காரங்க கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு சொன்னா. அதுக்கு இந்த நேரத்துல எதுக்காக நீ சொன்ன? டியூட்டி ஃபர்ஸ்ட். நமக்கெல்லாம் குடும்பம்னு ஒண்ணு இல்ல. சித்ரோலி சாருக்கு இந்த டியூட்டி தோடா கிழவன் நைஸா நழுவிட்டான். இவரு கூட இருந்தா நமக்கு கல்யாணமே நடக்காது. ஆமாயா, நமக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் போல. என்ன சித்ரோலிக்கு ஃபோன் சார், ஃபோன். ஹலோ, என்ன? நிர்மலா மேடம்,
இந்த தீபக் உங்க வீட்டுக்கு நேகாவோட பேரை சொல்லித்தானே வந்தா. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு இல்ல? ஆனா என் பொண்ணு நேகாக்கு அவனை தெரியாது. அப்படி என்ன காரணம் இருக்கும்? அவளை கொல்ல வந்திருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நிர்மலா மேடம். உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, உங்க தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அம்மா நீங்க ஓகே தானே? ஆமாம்மா, எனக்கு ஒன்றும் ஆகலை. இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. அவ திரும்பி வந்து அழ ஆரம்பிச்சா. அவ என்ன சொன்னானா, அம்மா என்னால இங்க இருக்க முடியாதுன்னு. அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் மூலமா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவ அக்கறை காட்டியிருக்கா. இது மூலமா ஒரு விஷயம் உறுதியா தெரியுது, இந்த தீபக் அப்புறம் நேகா அவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருந்திருக்கு. தீபக் இங்க வந்ததுமே உங்ககிட்ட என்ன சொன்னா? நேகா ஆபீஸ்ல இருந்து வர்றதா சொன்னா இல்ல, கால் சென்டர்ல இருந்து. ஆமா சார். சித்ரோலி, இந்த ஆளு இங்க என்ன பண்றான்? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆளு இங்கே வேலை பார்க்குறானா? இல்ல இல்ல, இவன் இங்க வேலை பார்க்கல. நீங்க? நாங்கள் சிஐடிஸ். ஓ, சொல்லுங்க சார், என்ன வேணும்? எங்களுக்கு நேகாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அவன் இன்னைக்கு வரலையே. நேகா வரலையா? சரி பரவாயில்ல, விடுங்க. எனக்கு ஒன்று சொல்லுங்க, நேகாவுக்கு இங்க யார் கூடவாவது முன் விரோதமோ இல்ல பகையோ இருந்ததா? அதுவா? அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருண் கிட்ட கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தா. மொத்த ஆபீஸுமே அதை கேட்டாங்க. வருண்? கொஞ்சம் கூப்பிடுங்க அந்த வருணை. சார், அவனும் இன்னைக்கு வரல. வருணும் வரலையா? என்ன சார், வருண் கூட இல்லையே. சித்ரோலியோட போட்டோவை காட்டு. இவரு இங்க வந்திருந்தாரா? அட, இவரு அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு. அப்படின்னா இவர் எங்கேயாவது வேலை செய்யறாரா? அட இல்ல சார், இவருக்கு ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவ பேரு சூ. சூ? ஆமா. ஒரு நிமிஷம். அட சூ, ஒரு நிமிஷம். எஸ் சார். சார், இவ தான் அந்த பொண்ணு. ஆமா, டிசிபி சித்ரோலே உன்னை சந்திக்க இங்க வருவாரா? ஆமா, ஏன்? நாங்க சிஐடிஸ். ஓ, அப்போ இந்த கேள்வியை நீங்க நேரா சித்ரோலி கிட்டே கேட்கலாமே. ஏன் வராருன்னு போய் கேளுங்க. சித்ரோலியோட அட்டுழியம் வர வர தாங்க முடியலையே. அவர் எதுக்கு சூவ வந்து சந்திக்கணும்? நீங்க யாரு? நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? கதவை திறக்க எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? ஏதாவது பண்ணிட்டு இருந்தியா? அது நான் குளிச்சிட்டு இருந்தேன். ஒழுங்கா குளிக்கிறது இல்லையா? இதென்ன 2 கையிலையும் மண்ணா இருக்கு? அப்புறம் இது என்ன? பொண்ணோட முடி. இது என்னோட முடிதான். உன்னோட முடியா? இவ்வளோ நீளமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என் மூஞ்சில முட்டாள் எழுதியிருக்கா? எங்கள்கிட்ட எதையும் மறைக்காத. நான் ஏன் போய் சொல்லணும்? நான் என்ன தப்பா பண்ணேன்? என்ன பேசுறீங்க? நாங்க தப்பு பண்ணன்னு பேசவே இல்லையே. நீ என்ன தப்பு பண்ணன்னு நாங்க யாருமே கேட்கவே இல்லையே. அப்படின்னா சரி, இங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க நேஹாவை பத்தி கேட்க வந்திருக்கோம். நீ அவளை லவ் பண்றலையா? பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. எதனால பிரேக்கப் பண்ண? சில விஷயங்கள் ஒத்து போகல. அதுக்காக கொலை பண்ண தீபக் அனுப்புனியா? யார் தீபக்? எனக்கு எந்த தீபக்கையும் தெரியாது. என்ன பேசுறீங்க? இதோ இவன் தான் தீபக். இவன் யாரு? இவன் எனக்கு தெரியாது. அப்படியா? இப்ப ஏன் உன் கை கால்லாம் அப்படியே உதறுது? அப்புறம் நெத்தில ஏன் இப்படிவே இருக்குது? சொல்லு. சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன தப்பு? நேகா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க? எந்த இடத்துல? சார், இந்த இடத்துல, பூமிக்கு அடியில. டேய், நீ அவளை கொன்னுட்டியா? சார், சத்தியமா சொல்றேன், நான் அவளை கொலை பண்ணல. நிகில் வன்ஷ், சீக்கிரம் இந்த இடத்த தோண்டி ஆகணும். சீக்கிரம். கடப்பார் அங்க இருக்கு. என்ன?
வெக்கம் கெட்டவனா இருக்க? இவ்ளோ பெரிய தப்ப பண்ணதுக்கு அப்புறமும் தோன்றதுக்கு ரூல்ஸ் நீயே தர? நான் நேகாவை கொலை பண்ணல. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. நீ கொலை பண்ணலனா வேற யார் பண்ணா? சார் அது தெரியாது. நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருந்தேன். நேகாவோட பாடியை பார்த்து பயந்து போயிட்டேன். அவளை புதைச்சிட்டு. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? ஒரு டெட் பாடியை இந்த மாதிரி எல்லாம் பண்றது, ஒரு டெட் பாடியை மறைக்க பாக்குறது, நீ படிச்சவன் தானே? உனக்கு அறிவில்ல? சார் அது குற்றம்னு தெரியும். நான் என்ன செய்ய? என் அம்மா அப்பா உயிர் ஆபத்துல இருந்துச்சு. அம்மா அப்பா உயிர் ஆபத்துல இருந்துச்சா? நேகாவுக்கு ஆபீஸ்ல நிறைய கொலை மிரட்டல் வரும். ஒரு தடவை நானும் பேசினேன். அவன் என்னையும் மிரட்டினா. இன்னைக்கு காலையிலயும் போன் வந்தது. நேகாவோட பாடியை பத்தி நான் யார்கிட்டயாவது எதையாவது சொன்னா அவன் என் அம்மா அப்பாவை கொன்னுருவானா. சரி, இந்த ஃபோன் கால்ஸ் பண்ணது உனக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது. சில நேரங்கள்ல ஒரு பையன் கால் பண்ணுவான், சில நேரம் பொண்ணு. சார், நேஹாவோட பாடி. வயிற்றுல கத்தி என குத்தி இருக்காங்க. சார், அப்படின்னா இது தீபக்கோட வேலையா தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் வீட்டுல கத்தியால தாக்கி இருக்கான். நேஹா பக்கத்துல ஏதாவது கத்தி இருந்துச்சா? சார் கத்தியெல்லாம் இல்ல சார். சரி, ஃபோன் கால்லாம் வந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னில்ல, அந்த மிரட்டல் கால் எல்லாமே மொபைல்ல வந்துச்சா இல்ல லேண்ட்லைன்ல வந்துச்சா? லேண்ட்லைன்ல. எப்போ வந்துச்சு? கிட்டத்தட்ட காலையில 11 மணிக்கு வந்தது. 11 மணிக்கா? நிக்கில், எஸ் சார். ஒரு வேலை பண்ண, இவனோட லேண்ட்லைன் நம்பருக்கு 11 மணிக்கு யார் கால் பண்ணிருக்கான்றதை செக் பண்ண. ஓகே. அது எங்க இருந்து வந்திருக்குன்றதையும் செக் பண்ண. இதோ பாரு, வருண் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. 24 மணி நேரமும் அவனை கண்காணிக்கணும், புரியுதா? ஆமா, அவன் எதுவும் பண்ணலன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது, வேற ஏதாவது பிரச்சனை வரலாம். பாத்தியா, இந்த நம்பர் 2 லிஸ்ட்டுமே இருக்கு. அப்போ அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அவங்க முதல்ல நேஹாவை தான் மிரட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் வருணை மிரட்டியிருக்காங்க. ஓகே, இந்த நம்பர் 2 லிஸ்ட்டும் இருக்கு. 2 பேருமே மிரட்டி இருக்காங்க. அப்புறம் இந்த 17115. நிக்கில், எந்த ஒரு நம்பர்னு பாரு. சார். சரிங்க சார். சார், டென்ஷன்ல இருக்க, பயங்கர டென்ஷன். வந்துட்டாரியா? கல்யாண டேட்டு கிட்ட நெருங்க மண்டையில பயங்கர டென்ஷன் ஏறுது. நல்லதா போச்சு, உங்களுக்கு கல்யாணம் நடக்கல, தப்பிச்சிட்டீங்க. சார், உங்களுக்கு நடந்தாலே சந்தோஷம் தான் சார். என்ன போடுறதுனே எனக்கு தெரியல. இதோ பாருங்க சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. டெய்லியுமா கல்யாணம் நடக்குது? ஒரு தடவை தானே நடக்குது, சாதாரணமா. சரி, உள்ள வாங்க. ஏய், என்ன இதெல்லாம்? இதையா கல்யாணத்துக்கு போட்டுக்க போறீங்க? மை காட். ஆனா ஒண்ணு, எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு இதுதான் மண்டையில குழப்பமா இருக்கு. எதை போடுறதுன்னு புரியல. இதையா இல்லனா இதையா? சார், நான் சொல்லவா? சொல்ல. சார், இது எப்படி? இத பாரு ஃப்ரெடி, நீ ஒரு சீப்பான ஆளு, அதனால தான் சீப்பான ட்ரெஸ்ஸா பார்த்து செலக்ட் பண்ற. இது வெறும் 5 லட்சம். 5 லட்சமா? எனக்கு இதை ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை செலக்ட் பண்ணுறதா இல்லை வேண்டாமான்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப அழகா இருக்கு. பிரத்யுமன், இது எப்படி இருக்கும்னு சொல்ல. இதோ பாருங்க சார், தயவுசெய்து என்கிட்ட வராதீங்க. உங்க கல்யாண விஷயம் கேட்டதுலேருந்து பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கேன். தயவுசெய்து என்னை விட்டுருங்க. தயா, அபிஜித், நீங்க சொல்லுங்க. சரி, எதை போட்டாலும் ஒரே மாதிரி தான் சார் இருப்பீங்க. என்னது? மணமகன் மாதிரி. நீ சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு சார், நீங்க இதையே போட்டுக்கோங்க. குட் சாய்ஸ். தேங்க்யூ சார். 15 லட்சம். 15 லட்சமா? சார், உங்க கல்யாணத்துக்கு யாராவது ஸ்பான்சர் பண்றாங்களா? அபிஜித் சரியான குறும்புக்காரன், சரியான வால் பையன். சார், அது நான் சும்மா தான். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. பேசு. என்னாச்சு? பிரத்யுமன், சொல்லுங்க. நான் உடனே போய் ஆகணும். எதுக்கு? முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வாங்க. சொல்லு. பாத்தீங்களா சார், இயர் ஸ்டட் ரொம்ப காஸ்ட்லி. டிசிபி சார் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது. சார், அந்த நம்பரை பத்தி தெரிஞ்சிருச்சு. அந்த ஏரியில் இருக்கிற
ஒரு காஃபி ஷாப்போட நம்பர். வருண் நேஹாவை அங்கிருந்து தான் மிரட்டியிருக்காங்க. அட இவங்க எங்க இருந்து வந்தாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ 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 சார், எங்க? அட அபிஜித், நீங்க எல்லாரும் இங்க ஏன் வந்தீங்க? நீங்க எப்படி இங்க? சார் நீங்க பியூரோல இருந்து கிளம்பி நேரா இங்க வந்தீங்களா? ஒரு பெரிய கேஸ் வந்திருக்கு, அதோடைய இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியுது, ஆனா மெனு கார்டு எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இதுவா? இங்க ரொம்ப சூடா இருக்கு. ஓ, சூடா இருக்குல்ல? இருக்கதான் செய்யும். இது எப்படி நடக்குது? நான் எங்க போனாலும் அங்க வந்து நீ நிக்கிறிய. சார், உங்களுக்கு இப்ப கல்யாணம் பண்றோன்ற பொறுப்பு இருக்கு, ஆனா எங்க தலையில வேலை இருக்கு. நானும் தான் வேலை பார்க்கறேன். சார் மேட்டர் ரொம்ப சீரியஸா இருக்கு. இது வந்து கொலை கேஸ். ஓ அபிஜித், உள்ள போ. சார் ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா? இவனை விடக்கூடாது. அட பேட்டரி தீர்ந்து போச்சு. எங்கள்கிட்ட சார்ஜர் இல்லை. அட சார்ஜர் யாருக்கு வேணும்? ஒரு ஃபோன் பண்ணணும். பண்ணுங்க, பர் கால் 5 ரூபா. சரி சரி, 5 ரூபா தானே, தாராளமாக வாங்கிக்கோ. ஹலோ மேடம். ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தெரியாதா? ஹேய், எதுக்கு என் பின்னாடி அலையிற? நீங்க யாரு? சார், இந்த பொண்ணை சந்திக்கிறப்ப இவங்கிட்ட சொன்னது என்னன்னா, இவளை பத்தி என்ன விஷயம் தெரியணும்னாலும் முதல்ல கேட்க வேண்டியது இவங்கிட்ட பாஸ் கிட்டேன்னு, அதுவும் சித்ரோலி கிட்டேன்னு. என்ன மாட்டி விட்டாளா? இவ அப்படியா சொன்னா? சார், இவளுடைய பேரு சூ. சூவா? சித்ரோலி சார் என்ன பாசமா சூன்னு கூப்பிடுவாரு. ஓ, அன்பா சூன்னு தான் கூப்பிடுவாரோ? ஏய், நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டீங்க. ஒரு நிமிஷம் சார், இந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஆனா உங்க இன்விடேஷன் கார்டுல சுனைனான் எல்லாம் போட்டிருந்தது. எப்படி ஷார்ட் கட்? சுனைனா, சுனைனா சூ. இவ தான் சுனைனா. இவ கூட தான் கல்யாணம் நடக்குது. நான் பயந்தே போயிட்டேன். நான் உங்களுக்காக உலகத்தோட போராடுறேன், ஆனா நீங்க என்ன யாருன்னு கேக்குறீங்க. அட, நான் ஏசிபி பிரதியுமன் முன்னாடி சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். இது சகஜம்தான். நீ கிளம்பு, லேட் ஆகுது. இங்க இருந்து நழுவிடு. சார் போ போ, நைஸா போ. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டார்லிங், லெட்ஸ் கோ. டார்லிங், வா போயிடலாம். சித்ரோலியே டார்லிங். இந்த டார்லிங்கோட கதையை என்னன்னு கவனிக்கணும். என்னாச்சு ஃப்ரெடி? சார், இன்னைக்கு நீ அவ்வளோதான். அட, நான் என்ன பண்ண சார்? என்ன பண்ணியா? உன் நிலைமை அவ்வளோதான்டா. சார், நான் சொல்றத கேளுங்க. உன் உயிரை எடுக்க போறேன்டா. அதில் நீ அங்கேயே இரு, நான் வரேன்டா. ஓ, என்ன நடக்குது? அவனை விடக்கூடாது. நீ எதுவும் கேட்கல? இல்லை, நான் எதுவும் கேட்கல. அப்பனா ஓகே. அபிஜித், இவன் என்ன சொல்றான்? சார், இங்க வந்து மிரட்டினாலும் சரி, இவன் முகத்துல ரியாக்ஷனே இல்லை. ஏன் இங்க நின்னு இவ்ளோ பிரச்சனை நடக்குது, உன் காதுல ஒண்ணும் விழலையா? நீங்க எல்லாரும் யாரு? சிஐடி. சொல்லு, உனக்கு என்ன தெரியும்? யார் ஃபோன் கால்ல உன்னை மிரட்டுறாங்க? சீக்கிரம் சொல்லு. சார், ஒரு பையனும் பொண்ணும் வராங்க. இவன் அந்த பையன்? ஆமா சார், இந்த பையனே தான். அதோட அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணா? அவ இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா. அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாளே? ஆமா சார், அவளே தான். சுனைனா? டிசிபி சார் ஒரு கிரிமினல் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா? அதுதான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. அபிஜித், சுனைனாவோட வீட்டு அட்ரஸ் எங்கன்னு பாரு. யாரும் இருக்கீங்களா? சுனைனா?
சுனேனா சார், நம்ம வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு சார். உடம்புல வேற எந்த விதமான காயமும் நம்மளுக்கு தெரியல. கொஞ்சம் வீடை செக் பண்ண, ஏதாச்சும் கிடைக்கலாம். என்னாச்சு சார்? இதை பாரு, உடஞ்ச நகம் கிடைச்சிருக்கு. ஆனால் இது சுனைனாவோடது இல்லை. அப்படின்னா கொலகாரி பொண்ணா இருக்கலாம் சார். நம்ம கடைசியாக சுனேனாவை டிசிபி சித்ரோலி சார் கூட தான் பார்த்தோம். இப்போ நீ என்ன சொல்ல வர? அவரோட நகமா? சார், நான் அப்படி சொல்லலை. ஜன்னல் கதவு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சு சார். எங்கேயுமே ஃபோர்ஸ்டு என்ட்ரி மாதிரி தெரியல சார். அது என்னவோ கரெக்ட் தான். கொலகாரன் கண்டிப்பாக சுனைனாவுக்கு நெருக்கமானவனாக தான் இருக்கணும். அதனால தான் ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், அப்புறம் ஈஸியாக வெளியே போயிருக்கான். சார், யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? டிசிபி சித்ரோலேக்கு. பல கேள்விகளுக்கு விடை தெரியணும். என்ன நடக்குதுன்னு அவர் தான் சொல்லி ஆகணும். ஃபோனை கட் பண்ணிட்டாரு. சார், கண்டிப்பாக வேற என்னமோ இருக்கு. டிசிபி சித்ரோலே அதை மறைக்கிறாரு. இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை அவரே ஏன் புரட்டி போட்டிருக்க கூடாது? நிখিল, டிசிபி சாரோட மொபைலை ட்ரேஸ் பண்ண, லொக்கேஷன் எங்கன்னு கண்டுபிடி. சார், டிசிபி சாரோட ஃபோன் லொகேஷன் லாஸ்ட்டாக இதை காட்டுது. லாக்கர் அவர் காலி பண்ணி வச்சிருக்காரு. அதுதான். அப்படி இந்த லாக்கர்ல என்ன இருந்திருக்கும்? மொத்தமா இப்படி காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸ்டேட்மெண்ட் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த லாக்கருக்குள்ள ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இருந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசிபி சார் ரைடு பண்ணும்போது இது எல்லாத்தையும் பிடிச்சிருக்காரு. என்ன சார், நான் யோசிக்கிறது தான் நீங்க யோசிக்கிறீங்களா? சச்சின், என்ன நடந்தாலும் சரி, இந்த சித்ரோல் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் தன்னோட டியூட்டிக்கு என்னைக்குமே அவர் துரோகம் பண்ணதில்லை. இந்த சுனைனான்ற பொண்ணை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? சுனைனா மேடமா? சார், அவங்க ரொம்ப நல்லவங்க. சித்ரோலே சார் பல தடவை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன? சித்ரோலி சார் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரா? உனக்கு தெரியுமா எந்த சிவிலியனும் இது உள்ள வரக்கூடாதுன்னு? தெரியும் சார், ஆனா அது தெரிஞ்சுன்னு எப்படி அலோவ் பண்ண? சச்சின், முதல்ல ஒரு கேஸ் தான் இருந்தது. இப்போ சுனைனாவும் கொலை பண்ணப்பட்டிருக்கா. சுனைனா வீட்டில் நமக்கு என்ன கிடைச்சது? அதுவும் நெய்யில் ஆட்டு பண்ண ஒரு நகத்தோட துண்டு. அதோட சித்ரோலி சாரோட பாக்கெட்ல இருந்து விழுந்ததும் ஒரு திருடப்பட்ட ஸ்டட். அந்த ஸ்டட் ஆன்டி ஜுவல்லரியில இருந்து திருடப்பட்டது. அதுவும் இந்த லாக்கர்ல இருந்து. சித்ரோலி சார் சுனைனாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாரு. இங்க வேற ஏதோ குழப்பம் இருந்துட்டு இருக்கு. வாங்க மேம். நெயில் ஆர்ட் பண்ணணுமா உங்களுக்கு? இல்லை, நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? ஆமாம். இந்த நகத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த நெயில் ஆர்ட் உங்கள் பார்லரில் பண்ணதா? ஆமாம், இந்த வீக்லேயே 2-3 பொண்ணுங்க இதை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்த பெண்கள் யாராவது ஃபோன் பண்ணாங்களா? அதாவது என்னுடைய நகம் உடஞ்சிருச்சு, இல்லைன்னா தொலைஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி? இன்னைக்கு காலையில் தேவிகான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க. இன்னைக்கு வருவாங்க அவங்க. எத்தனை மணிக்கு வருவா? 3 மணிக்கு வருவாங்க. ஆனால் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரிய வந்துடும். இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சரி, நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம். அந்த பொண்ணு வந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லு. கண்டிப்பா. எனக்கு என்னோட நெயில சரி பண்ணணும். அதெல்லாம் ஆயிடும், வாங்க.
இது என்ன அதிக பிரசங்கித்தனம்? நீங்களா யாரு? நாங்கள் சிஐடிஸ். சுனைனாவை ஏன் கொலை பண்ண? சாரி, எனக்கு எந்த சுனைனாவும் தெரியாது. பரவாயில்ல, எங்கள் கூட பியூரோக்கு வாங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நான் வீட்டில் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். வாஷ் பண்ணும்போது அந்த நகை எங்கேயோ விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்குறேன். இவ்வளோ எக்ஸ்பென்சிவான நெயில் ஆர்ட் பண்ணிட்டு பாத்திரம் கழுவுறியா? வெல், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் பாத்திரம் விளக்குறீங்களா? உங்கள் பாத்திரம் விளக்குற சிங்கோடைய பைப் வருதுல்ல, அது நேராக சுனைனாவோட வீட்டில் போய் முடியுதா என்ன? அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் உடஞ்ச நகம் சுனைனா வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சுனைனா வீட்டுக்குள்ளே போச்சு? அந்த நகைத்துண்டு சுனைனாவோட வீட்டுக்கு எப்படி போச்சு? நான் சுனைனாவை கொலை பண்ணல. நான் சும்மா அவளை மிரட்ட தான் போயிருந்தேன். எதுக்காக மிரட்ட அங்க போயிருந்த? இது பாருங்க, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ உங்களோட பாஸ் கிட்ட போய் கேளுங்க. இதுல சித்ரோலைங்கிறது வந்தா? நீங்க கொஞ்சம் மரியாதையோட அவரோட பேர் சொல்லுங்க. ஏன்னா அவர் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பார்த்து சார், பார்த்து. நீங்க என்ன சொல்றீங்க? அவரோட கல்யாணம் சுனைனாவோட நடக்க இருந்ததே. அதனாலதான் நீ சுனைனாவை கொன்னு இருக்க. கிடையாது, நான் அவளை கொலை பண்ணல. நான் அவளை மிரட்டுறதுக்காக தான் போயிருந்தேன். எங்க வாழ்க்கையை விட்டு விலகி இருன்னு எச்சரிக்கை தான் போயிருந்தேன். சித்ரோலே சார் ரொம்ப பெரிய கில்லாடியா இருப்பார் போலயே. அவர் பேரை சொல்லாத, எனக்கு ரத்தம் கொதிக்குது. கொஞ்சம் அவரே வரட்டும், அவர்கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். மேடம் மேடம் ப்ளீஸ் 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 அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மேடம். என்ன நீங்கள் வேணாலும் கிளம்பி போயிடுங்களேன் ப்ளீஸ் மேம். சரி. தயா, இந்த சித்ரோலோட டார்லிங்கை நாம கண்காணிச்சுட்டே இருக்கணும். சார் சார், சித்ரோலை சாரோட ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. எங்கே இருக்கு சார்? அதை எப்படி சார் என் வாயால் சொல்லுவேன்? சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்கு சார். ஏன்? அவர் உங்கள் அப்பாவா என்ன? அதெல்லாம் இல்லை சார். ஆனால் அப்படின்னா சொல்லி தொலை. அவர் ஒரு பாரில் இருக்கார் சார். பார்லியா? ஓகே ஓகே. இவன் அவனே தான், தீபக். ஜெயவந்தி, சித்ரோல சார் உள்ள இருக்காரா பாரு. நேகாவை ஏன் கொலை பண்ண? சார் சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். சார், நான் ஒன்றுமே பண்ணல சார். பொய் சொல்றியா? நேகாவை கொலை பண்ண நீ அவ வீட்டுக்கு போனல? சார், நான் நேகாவை கொலை பண்ணல சார். நான் போயிருந்தேன் சார். ஆனால் என் பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். அவ கூட என்ன நடந்ததோ. அப்போ அவளை கொலை பண்ணது யாரு? சார், சத்தியமா எனக்கு அதை பத்தி தெரியாது சார். எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க சார். யாரு கொடுத்தது? சார், எனக்கு ஒரு அன்னோன் கால் வந்திருந்தது சார். என் வீட்டுக்கு வெளியில 5 லட்ச ரூபா பணமும் இருந்தது சார். ஆனா நான் எதுவும் பண்ணல. ஃபோன் நம்பரை சொல்லு. சார், அது ஒரு பிரைவேட் நம்பர். அவ சொன்னா நேகா வந்து சித்ரோலயம் கூட கல்யாணம் பண்ணிக்க விரும்பலையா. அதனால சார் அவளை கொலை பண்ண சொன்னா. என்ன நீ சொல்றது உண்மையா? சார், நான் உண்மைதான் சொல்றேன், போய் சொல்ல. நான் உண்மைதான் சார் சொல்றேன். சித்ரோலை கான்ட்ராக்ட் கொடுத்தாரா? அவரை பக்கத்துல உள்ள போனியா? இல்ல சார், எனக்கு இந்த சித்ரோலை யாருன்னு கூட தெரியாது சார். நான் வந்து வீருக்கு ஒரு பார்சல் கொடுக்க தான் சார் இவ்வளவு தூரம் வந்தேன். யார் வீரோ? பார்சல்ல என்ன நடந்துச்சு? நான் அதை ஓபன் பண்ணி பார்க்கல சார். நான் ஒண்ணுமே பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். என்னாச்சு சார்? உள்ள இருக்காரா? சார், பாரோட மேனேஜர் என்ன சொன்னார்னா, அது சித்ரோல சார். என்ன? அது சித்ரோல சார் பார்ல பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காராம். என்ன? எஸ் சார். நான் அங்க போறதுக்கு முன்னாடியே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சித்ரோலி சாருக்கு என்னதான் ஆச்சோ?
ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓய், யார் அது? சார், இப்போ தான் இங்கேருந்து வெளியில் போனாங்க. சரி, ஓகே சார். அபிஜித், எந்தெந்த பொண்ணுங்க சித்ரோலய சாரை கல்யாணம் பண்ணுறதா இருந்தாங்களோ அவங்கள மட்டும் எதுக்கு கொலை பண்ணுறாங்க? முதல்ல ஸ்னேகா, அப்புறம் சுனைனா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். சார், நயனா அப்புறம் சுனைனாவை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடுச்சு. ஏன் சார், இவங்க 2 பேருக்குமே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கிரிமினல் ரெக்கார்ட்ஸா? சார், நேஹா 2009 ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா. அவள் வேலை செய்கிற அதே கம்பெனியில். அண்டு சுனைனா? சார், சுனைனா அப்பாவி பசங்களை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி பண நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுவா. இப்போ கதை புரியுது. இந்த சுனைனா டிசிபி சித்ரலேகை ஏன் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்னு. சரி, இந்த தேவிகா அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்? இல்லை சார், தேவிகா ரெக்கார்ட்ஸ் க்ளீனாக இருக்கு. கண்டிப்பாக அப்படி இருக்காது. கண்டிப்பாக அவளும் ஏதாவது கிண்டிக்கிட்டு இருப்பா. ஏய் டிசிபி, திருட்டுத்தனம் எதுவும் செய்யாத. டிசிபி சித்ரோலே, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், புரியுதா? ஏய், என்ன பண்ணா? என்ன பண்ணுவான்? சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கான். மிரட்டுறானா? என் பேரு டிசிபி சித்ரோலே, யாரையும் விட மாட்டேன். அவ்வளவு திமிரா? ஒவ்வொருத்தனையும் தேடி தேடி உதைப்பேன். உன் மூஞ்ச உடைச்சிருவா. மூஞ்ச எதுவும் பண்ணிடாத, கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? மூஞ்ச கண்ணாடில பாத்திருக்கியா? அழகா இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்லையா? உன்னை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. கடவுள் உனக்கு ரொம்ப பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காரு. நீ என்னையா சொன்ன? என்னடா உளர்ற? ஏய், ஏன் உன் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கு? என்ன சொன்ன? சார், ஒரு பிரச்சனை. என்னாச்சு? சார், நான் தேவிகாவை ஃபாலோ பண்ணும்போது அவள் ஒரு இடத்துல காரை நிறுத்தினா. அங்கே என்னடானா டிசிபி சார் இருந்தார். அப்புறம் டிசிபி சார்
அவங்க கார்லயே ஏறி உட்காந்து போயிட்டாரு. தேவிகாவா? அட இது என்னது? எங்க கூட்டிட்டு வந்திருக்க? கார்ல இருந்து கீழே இறங்கு. என்ன இது திடீர்னு கன்? அங்க இருந்து அன்பா பேசிட்டு வந்த. சித்ரோலே சார், ஐம் வெரி சாரி. என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒன்று இங்க கூட்டிட்டு வர வேண்டியது இருந்தது. எனக்கும் தெரியும். தெரியுமா? ஐயோ போதும். பின்ன என்னவா? அதான் நீங்க சுனைனாவை கொன்னுட்டீங்களே. நீங்க நல்லது பண்ணல. அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தால. நீ அவளை ஏமாத்தி இருந்த. அந்த நகைங்க அது எல்லாமே டூப்ளிகேட். என்கிட்ட கேட்கவே இல்லையே. முதல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் ஒரிஜினல் ஜுவல்லரிய முதல்லயே எடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் நகையை அங்கே வச்சிருந்தேன். டிசிபி சித்ரோலி, உன்ன மாதிரி ஒரு தந்திரக்காரனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அதனால தான் என் பேரு டிசிபி சித்ரோலே. போடு, உன் ஆளுகளுக்கு போன போடு, இல்லைன்னா இவளை சுற்றுவேன். போடு. என் பொண்ணை விட்டுடு. என்கிட்ட நீ என்ன சொன்ன? நான் டிசிபி சார் எங்க கூட்டிட்டு வந்துட்டா என் பொண்ணை நீ விட்டுருவேன் தானே சொன்ன. இப்போ என் பொண்ணை விட்டுரு. என் பொண்ணை விட்டுடுன்னு சொல்றல. ஏன் இப்படி பண்ண? போன போடு. போன போடு, இல்லைன்னா மறுபடியும் சுற்றுவேன். அட பிரத்யுமன், கொன்னுட்டியே. அப்புறம் என்ன பண்ண? அக்கிலியா தூக்க வைக்க முடியும்? நீங்க ஜாலியா உட்காந்துட்டீங்க. நீ இதை இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்லிதான் ஆகணுமா? ஏய் சொல்றா, என்ன இதெல்லாம்? நாங்க 30 கோடி ரூபாய்க்கு நகைகளை தேடினோம். ஆனா இந்த சித்ரோல ரைடு பண்ணி புடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டாரு. அது இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இவங்க சுனைனாவை என்கிட்ட அனுப்புனாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. கல்யாணம்னு சொன்னதுமே மாப்பிள்ள துள்ள ஆரம்பிச்சிட்டாரு. கிளம்பிட்டாரு நேரா இவங்களை தேடி. என்னதான் செய்ய? நான் ஒரிஜினல் ஜுவல்லரிய முதல்லயே மறைச்சிட்டேன். அப்புறம் அந்த இடத்துல டூப்ளிகேட்டை நான் வச்சுட்டேன். அதோட என் வருங்கால மனைவி அந்த டூப்ளிகேட் நகையோட ஓடி போயிட்டா. ஓ, நீங்க வரப்போற மனைவியே ஏமாத்திருக்கீங்க. அதனாலதான் இவர் இன்னும் டிசிபியா இருக்காரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல. இவரை எப்பவுமே நம்ப கூடாது. சித்ரோ சார், என் பொண்ணு. தேவிகா, உன் பொண்ணு பாதுகாப்பா இருக்கா. எங்க ஆபீசர்ஸ் போய் காப்பாத்திட்டாங்க. போ, வீட்டில் தான் இருக்கா.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சார், ஐம் ரியலி சாரி. நான் உங்களை கிட்னாப் பண்ணிட்டேன். சரி போ. பிரதிமன், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உங்களுக்காக நான் என் தன்மானத்தையே பணையம் வச்சேன். என்னுடைய மானமே போயிடுச்சு. கேஸை நான் உனக்காக சால்வ் பண்ணேன். ஆனால் நீங்கள் இந்த துரோகத்தை நான் மறக்க மாட்டேன். சரி இருக்கட்டும், வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு உன் காரை கூட. இதை பாரு, ஒரு ரிக்ஷாவுக்கு ஏற்பாடு பண்ண. என்னது?